ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் தோலை ரிமூவ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி காம்பு மட்டும் லைட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தோலைத்தான் சீவிட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சீவியும் சில பேர் செய்வாங்க, செய்வாமையும் செய்வாங்க. நான் சீவிட்டு தான் இப்போ செய்கிறேன். கொஞ்சம் மெதுவாக உருளைக்கிழங்கு நம்ம எப்படி செதுக்குறோமோ அதே மாதிரி செதுக்கிக்கங்க. தோலெல்லாம் செதுக்கினதுக்கு பிறகு இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா நீட்ட வாகுக்கு கட் பண்ணிடாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அரிஞ்சிக்கலாம். இதை ஒரு 6 பீஸ் மாதிரி இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டுக்கணும். கத்திரிக்காய் துண்டு விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு இதை செஞ்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டின பிறகு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ கத்திரிக்காவை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு பிளேட்டை எடுத்துக்குவோம். பிரெட் க்ரம்ஸு நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். மேலே மொறுமொறுப்பு தன்மைக்காகத்தான் இந்த கான் மாவு சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த கத்திரிக்காய் வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் எக்ஸல் தண்ணியெல்லாம் நம்ம தொடச்சி ரிமூவ் பண்ணிக்குவோம். தண்ணியோடு நம்ம கோட் கொடுத்தா சரி வராது. அதனால் இந்த மாதிரி நம்ம தொட்டிக்கலாம். இப்போ சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ முட்டை 2 எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். உப்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெட்டி அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஈரத்தன்மைலாம் இல்லாத அளவுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா தொட்டிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க. இப்போ ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து முடிஞ்ச பிறகு முட்டையில் இப்படி ஒரு நாளை அப்படி ஒரு நாளை போட்டு துவட்டி நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுருவோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இது நல்லா கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. இதை லேசாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.